வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வல்லமை ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் அப்படின்னா இந்த 10 மாசம் அந்த குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த தாய்க்கு. அந்த சந்தோஷத்தை விட சான்றோன் என கேட்ட தாய். சான்றோன் அப்படின்றதுனா என்ன மீனிங் அப்படின்னா, கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லும் போது அவங்க கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க பெற்றெடுத்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த டைம்ல. அப்ப கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்ப ஒரு அட்டம்ப்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு இங்க நல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்களால சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்கும். என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேரு, ஐயோ இதுனா நம்மளுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த ஃபீல்டை விட்டு டிஎன்பிசி ஃபீல்டை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம ஒரு முறை புதுசா கத்துக்கணும். கத்துக்குதான் நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா தான் ஒரு நாள் வெற்றி அடைய முடியும். அப்ப டெய்லியுமே புதுசாக ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கட்டுறது நம்ம கைமண் அளவு கூட கிடையாது. நிறைய விஷயம் இருக்கு. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அறிவு வளரும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றியலுகர புணர்ச்சி, குற்றியலிகர புணர்ச்சி, முற்றியலுகர புணர்ச்சி, அதுல மென்தொடர் குற்றியலுகர புணர்ச்சி எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக். அடுத்து நம்ம அந்த குற்றியலுகர புணர்ச்சியில அப்படி சும்மா ஒரு ரிவிஷன் பண்ணிடும். குற்றியலுகர புணர்ச்சினா என்னது? நிலைமொழியா ஒரு குற்றியலுகர சொல் வரும். வறுமொழியில உயிரெழுத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்போது என்ன ஆகும்? அதுல உயிர் வரை நுக்குரல் மெய்விட்டு ஓடும். இன்னும் விதிப்படி என்ன ஆகும்? அதுல இருக்கிற உகரம் மறைந்து அந்த மெய்யெழுத்து மட்டும் நிலைநிறுத்திட்டு போயிடும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி அது புணர்ந்து வரும். அது குற்றியலுகர புணர்ச்சியில ஒரு விதி பார்த்தோம். அடுத்தது நெடிலோடு உயிர் தொடர் குற்றங்களுள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. அப்ப நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலும் வறுமொழி நிலைமொழியாக மறுமொழியில பாத்தீங்கன்னா உயிர் எழுத்தோ உயிர்மை எழுத்தோ வரும்போது அதுல இருக்கிற டாவும் ராவும் அந்த ஒற்று இரட்டித்து வரும். அதான் பார்த்தோம். கயிறு கூட்டல் கட்டில், கயிற்று கட்டில், சோறு கூட்டல் பானை, சோற்று பானை அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அது அந்த டாரா ஒற்று இரட்டு மிகை அந்த விதி. அடுத்து நம்ம முற்றிலுகர விதி பார்த்தோம். என்னது? குற்றிலுகரம் முற்றிலுகர போலதான், முற்றுமற்ற ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம். நிலைமொழியாக ஒரு மென்தொடர் குற்றியலுகரம் வறுமொழியில உயிர் எழுத்தோ உயிர்மை எழுத்தோ வரும்போது அதுல இருக்கிற மெல்லினம்னா மண்ணிலமா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது குற்றியலிகர புணர்ச்சி. குற்றியலிகரம் நம்ம ஆல்ரெடி குற்றியலிகரத்துல பார்த்திருப்போம். என்னது? நிலைமொழியாக ஒரு குற்றியலுகர சொல் வறுமொழியாக எகரத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்போது என்ன ஆகும்? அதுல இருக்க உகரம் இகரமாக தெரியும். அதை நாடு கூட்டல் யாது, நாடியாது அப்படின்னு பார்த்தோம். வண்டி கூட்டல் யாது, வண்டியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியாது. அந்த குற்றியலிகர புணர்ச்சி ஈஸி தான். அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது என்னதுன்னா, பண்பு பெயர் புணர்ச்சி. இதுல பாத்தீங்கன்னா 8 விதிகள் இருக்கு. இப்ப அந்த 8 விதிகள் நம்ம எழுதிப்போம். அதுக்கப்புறம் 8 விதிகள்ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்க்க போறோம். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா குற்றியலுகர புணர்ச்சினா என்னது? நிலைமொழியா ஒரு குற்றியலுகர சொல் வந்தது. பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்றதால நிலைமொழியாக என்னது? ஒரு பண்பு சொல் வரும். சரிங்களா? ஒரு பண்பு பெயர் வரும். பண்பு பெயர்னா எதை அடிப்படையாக வருவோம்? நிறம், வடிவம், அளவு, சுவை, இந்த 4 அடிப்படையில வர்றதுதான் அது பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல நிலைமொழியில என்ன இருக்கும்? ஒரு பண்பு பெயர் இருக்கும். மறுமொழியில ஒரு சொல்ல வரும். சரிங்களா? இது ரெண்டும் இணையும் போதுதான் நம்ம பண்பு பெயர் புணர்ச்சி வரும். சரிங்களா? இதுல இப்ப நம்ம 8 விதிகள் இதுல இருக்கு. அந்த 8 விதிகளும் நம்ம எழுதி போறோம். அடுத்து ஒவ்வொரு விதிகளும் எந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈறுபோதல், இடை உகரம், ஈயாதல், ஆதி நீடல்,
அடி அகரம் ஐயாதல். முன்னின்ற தன்னொற்றிரட்டல். இது வந்து ஆர்டரா படிச்சு வச்சுக்கணும், அப்பதான் நாம வரும். தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்திரிதல். இனமிகள். இணையவும். பண்பிற்கு இயல்பே. இதுதான் பண்பு பெயர் புணர்ச்சிக்கான விதிகள். இதுல பாத்தீங்கன்னா 8 விதிகள் இருக்கு. என்னென்ன விதிகள்? 1 ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல். 2 ஆதி நீடல். 3 அடியகரம் ஐயாதல். 4 தன்னூற்றிரட்டல். 5 முன்னின்ற மெய்திரிதல். 6 இனமிகள். 7 இணையும். 8 விதிகள். சரிங்களா? இந்த 8 விதிகளும் நம்ம இப்ப எப்படி ஒவ்வொன்னா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு லே அவுட் மாதிரி பார்த்துலாம். ஈறுபோதல் என்ன நடக்க போகுது, அந்த 8 விதிகளும் ஒரு லே அவுட் மாதிரி பார்த்துட்டு அடுத்து எடுத்துக்காட்டுகளும் நம்ம வந்து சொல்லி தரோம். ஃபர்ஸ்ட் விதி என்னது? ஈறுபோதல். ஈறுபோதல்னா என்னது? நிலைமொழியில ஒரு சொல் இருக்கும், வறுமொழியில ஒரு சொல் இருக்கும். நிலைமொழி ஈட்டுல இருக்கிற ஈறு என்னது? ஈறு கெட்டுடும், மறைந்துடும். அப்ப ஈறுபோதல் மேக்சிமம் தான் வரும். இந்த இடத்துல பண்பு பெயர்ன்றதால மை அப்படின்ற ஈறு வரும். இந்த மை வந்து கெட்டு போயிடும். அதான் வந்து ஈறுபோதல். 2வது என்ன பார்த்தோம்? இடை உகரம் ஈயாதல். 2வது விதி இடை உகரம் ஈயாதல். நிலைமொழி வருமொழி. இந்த இடத்துல ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுடும். அடுத்தது இடையில இருக்கிற இந்த ஒரு உகரம் இருக்கும், அது வந்து பிரியும். டைரக்டா உகரம் வராது, என்ன வரும்? இப்ப ரூ அப்படின்னு வருதுன்னா வச்சுக்கலாம். இப்ப இரு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கும். இடை உகரம்னா ஈயா மாறப்போகுது. இந்த ஊ என்ன மாறும்? ஈயாக மாறப்போகுது. அதுதான் வந்து இடை உகரம் ஈயாதல். அடுத்தது ஆதி நீடல். நிலைமொழி வருமொழி. சரி, இது எல்லாமே நிலைமொழியில ஏற்படுற மாற்றங்கள் தான். நிலைமொழியுடைய ஆதி அப்படின்னா என்னது? ஆதி அந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதினா என்னது? மீனிங்க முதல் அப்படின்னு அர்த்தம். அந்தம்னா என்னது? முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆதி நீடல் அப்படின்னா என்ன மீனிங்க? ஒரு குறில் என்னவா மாறப்போகுது? இப்ப ஆ அப்படின்ற ஒரு குறில் இருக்குன்னு வச்சுங்களா, அது என்ன மாறப்போகுதுன்னா ஆ அப்படின்ற நெடிலாக மாறப்போகுது. இப்ப நிலைமொழியுடைய முதல்ல இருக்கிற எழுத்து குறில எழுத்து நெடில எழுத்தாக மாறப்போகுது. அதை வந்து ஆதி நீடல். அடுத்து அடியகரம் ஐயாதல். நம்ம அடியினாலும் என்ன சொல்லுவோம்? அடியினாலும் முதல்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அடிப்பகுதி அந்த எழுத்துக்களுடைய பிறப்புல பார்த்துருப்போம். முதல் பகுதி அடிப்பகுதின்னு பார்த்துருப்போம். 2 ஒண்ணுதான். அப்ப அடி அகரம். இந்த இடத்துல அகரம் வந்து என்ன ஆக போகுது? ஐயா மாறப்போகுது. முதல் எழுத்து ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இப்ப பா இப்பு கூட்டல் ஆண் பிரிக்குமா, பாவ என்ன மாறப்போகுது? பை அப்படின்னு மாறப்போகுது. இந்த அகரம் என்ன மாறுது? ஐயா மாறுது. அதான் வந்து அடி அகரம் ஐயாதல். 5வது விதி என்ன விதி? நம்ம தன்னொற்றிரட்டல். நம்ம ஆல்ரெடி குற்றியலுகர புணர்ச்சியில ஒரு விதி பார்த்துருவோம். அது நெடிலோடு உயிர் தொடர் குற்றவர்களுள் தாரா ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி விதி தான் அது. இத தன்னொற்றிரட்டல். இந்த இடத்துல பண்பு பெயர் புணர்ச்சின்றதால
அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்ணுவோம், தன்னொட்டு இரட்டல் விதின்னு தான் மென்ஷன் பண்ணும். சரிங்களா? இப்ப நிலைமொழி வருமொழி அதுல நம்ம பார்த்தோம்ல, இந்த இடத்துல தன் ஒற்று இரட்ட போகுது. இப்ப நெடு அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களா, இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த இது வந்து நெடு அப்படின்றது ஒரு குற்றியல உரமே கிடையாது. ஆனா இந்த இடத்துல பண்பு பெயர் வர்றதால தன்னொற்று இரட்டல் விதிப்படி என்ன ஆகுது, நெடு அப்படின்றது நெட்டுன்னு மாறும். இட்டு கூட்டல் ஊ என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த ஒற்று என்ன ஆகுது, இங்க இரட்டிக்குது. இதான் வந்து தன்னொட்டு இரட்டல். சரிங்களா? இன்னொன்னு இது இருக்கு, கல் கூட்டல் அதர் அப்படின்னு இருக்கும். கல் கூட்டல் அதர் இது எப்படி எழுதும்போது எழுதுவோம், இது உடல் மேல் உயிர் வந்து இதுபடி என்ன வரும், கலதர்னா வரும், கலதர் வராது, என்ன வரும், கல்லதர். என்ன வரும், கல்லதர்னு வரும். இங்க எப்படி வந்திருக்கு, இப்ப தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனிக்குறில் முன்னாடி ஒரு ஒற்று வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு உயிர் வருது அப்படின்னா என்னாவது, அந்த ஒற்று இரட்டிக்குது. கல் கூட்டல் இந்த இல்லு திரும்ப வரும். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எப்படி கல்லதர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த விதி வேற விதி. சரிங்களா? இந்த விதி நம்ம தனியா பார்த்துக்கலாம். இங்க தன்னொட்டு இரட்டல், அந்த தன் ஒற்றை என்னாவது இரட்டிக்குது இங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆறாவது விதி. ஆறாவது என்னது, முன்னின்ற மெய்திரிதல். முன்னின்ற மெய்திரிதல்ல நிலைமொழி வருமொழி. இந்த இடத்துல முன்னின்ற மெய்திரிதல் அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்க ஒரு மெய்யெழுத்து இருக்கும். சப்போஸ் இங்க வந்து மெய் இருக்கு, ஓகேங்களா? இங்க வருமொழியில ஒரு எழுத்து தொடங்குது. சரிங்களா? இதுக்கு ஏற்றாறு போல என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இந்த மெய் வந்து இன்னொரு எழுத்தா திரிய போகுது. இம்மு வந்து இந்தாகவோ இல்ல இங்காகவோ தெரியும். அதுதான் அது முன்னின்ற மெய் திரிதல். அடுத்தது ஏழாவது விதி, இனமிகள். இனமிகள் அப்படின்ற விதி என்னன்னா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்னின்ற மெய் தெரிதல் அப்படின்றது ஆல்ரெடி அங்க ஒரு மெய்யெழுத்து இருக்கும். மெய்யெழுத்து மற்றொரு வேறொரு எழுத்தாக தெரியுது, முன்னின்ற மெய் தெரியுது. இனமிகள் அப்படின்றது என்னன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் வல்லினத்திற்கு மெல்லினமும் மெல்லினத்திற்கு வல்லினமும் இனம், அதாவது இணை எழுத்துக்கள் தெரியும். அந்த இணை எழுத்துக்கள்லையும் எந்தெந்த எழுத்து மொழிக்கு முதல்ல வரும், இந்த காசா தாபாவை தான் வந்து இந்த 4 எழுத்து தான் என்னது மொழிக்கு முதல்ல வரும். அப்ப இதுதானது இந்த இடத்துல அந்த வல்லினம் மிகும் மிக இடங்கள்ல இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த காசா தாபா தான் வல்லினம் மிகும். இப்ப காவுக்கு இனமான என்ன எழுத்து இருக்கும், இந்த காவு பிரிச்சுனா என்னது இக்கு கூட்டல் ஆ. அப்ப இங்க என்ன எழுத்து வரும், அதனோட இனமான இங்கு வந்து மிகும். புரியுதுங்களா? அப்ப இனமிகள் அப்படின்றது நிலைமொழியில ஒரு சொல்லு இருக்கும், மறுமொழியில அந்த காச தாப அந்த எழுத்துக்களை முதலாக கொண்ட ஒரு சொல்லு வரும்போது அதற்கு இனமான ஒரு மெய் எழுத்து இங்க தோன்றும். அதுதான் அது இனமிகள். முன்னின்ற மெய்திருதல் அப்படி கிடையாது. என்னது ஆல்ரெடி ஒரு மெய் எழுத்து இருக்கும், அதற்கேற்றா போல என்னது இது இந்தாகவோ இங்காகவோ எழுத்துக்களாகவோ தெரியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னின்ற மெய்திருதல். இதுல புதுசா ஒரு எழுத்து தோன்றுது, இனமிகள். அடுத்தது இணையவும். எட்டாவதா நம்ம பார்க்க போறது இணையவும். இணையவும் அப்படின்னா மீனிங்னா, ரெண்டு வார்த்தைகள் வருது, நிலைமொழி வருமொழி. அதுல எந்த ஒரு புணர்ச்சியுமே நம்ம பண்ண முடியல அப்படின்னா இணையம் விதிப்படி என்ன பண்ணிடலாம், அத எழுத்தை நீக்கிடலாம். இப்ப சூன்னு ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சீங்கன்னா, இது ஒரு எழுத்து இங்க ஒரு நிலைமொழியில இது இருக்கு, வருமொழியில ஒரு சொல்லு இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா புணர வைக்க முடியல. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த
சூவை முழுமையாகவும் நீக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இச்சு கூட்டல் ஊல இந்த ஊவை என்னது தனியா நீக்கிடலாம். புரியுதுங்களா? சூவும் முழுமையாகவும் நீக்கிடலாம், ஊவை தனியாகவும் நீக்கலாம். அதான் வந்து இணையம் விதி. சரிங்களா? அப்ப நம்ம லே அவுட்டா என்னது ஒவ்வொரு விதிக்கும் நம்ம எப்படி எப்படி வரும்னு பார்த்துட்டோம். இப்ப ஒவ்வொரு விதியிலும் அந்த எடுத்துக்காட்டை வச்சு நம்ம விளக்க கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் விதி என்னது? ஈறுபோதல். ஈறுபோதல்னா என்னது? நிலைமொழியாக ஒரு பண்பு சொல் வந்து வறுமொழியோட புணரும் போது என்ன ஆகுது? ஈறுபோதல். நிலைமொழியோட ஈறு என்னது? கெடும். அதாவது மை விகுதி கெடும். அங்க நிறைய எல்லா ஒரு 99% என்னது? இந்த மை விகுதி தான் வரும். பண்பு பெயர்ன்றதால அந்த மை விகுதி வரும். அந்த மை விகுதி தான் கெடும். சரிங்களா? அதுக்கான எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு, கருமை கூட்டல் விழி. கருமை கூட்டல் விழி. அப்ப இந்த விதிப்படி என்ன வரணும்? ஈறு, நிலைமொழியோட ஈறுனா அது கெடணும். அப்ப இது என்ன விதி? ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்ப என்ன வரும்? கருமை கூட்டல் விழி கருவிழி. புரியுதுங்களா? அப்ப இதுல ஒரே விதி தான் யூஸ் பண்ண போறோம். என்ன விதி அப்படின்னா ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டது. அதுக்கப்புறம் கரு கூட்டல் விழி கருவிழி அப்படின்னு புணர போகுது. அடுத்தது வெண்மை கூட்டல் பட்டு. வெண்மை கூட்டல் பட்டு. அதே போலதானே அது ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு வெண் கூட்டல் பட்டுன்னா வரும் வெண்பட்டு. வெண் கூட்டல் பட்டு வெண்பட்டுன்னு வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது பெருமை கூட்டல் வழி. மூணாவது எடுத்துக்காட்டு இது. பெருமை கூட்டல் வழி. இதுல என்னது? அதே விதிப்படி தான் அது ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெருவழி. இந்த விதி வந்து ஈஸியான விதி தான். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெடும். அவ்வளவுதான். இதுல ஒரே ஒரு விதி தான் யூஸ் பண்ண போறோம். கருமை கூட்டல் வழி கருவழி. சரிங்களா? ஈறுபோதல் புரிஞ்சுங்களா? அடுத்து போலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஈறுபோதல். அடுத்தது இடையுகரம் ஈயாதல். இரண்டாவது விதி என்னது? இடையுகரம் ஈயாதல். நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துறோம். அது எந்தெந்த முறையில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு, பெரியன். பெரியன் எப்படி பிரிக்கலாம்? பெருமை கூட்டல் அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். சரிங்களா? பெரியன் எப்படி பிரிக்கலாம்? பெருமை கூட்டல் அன். அப்ப இந்த பெருமை கூட்டல் அன் எந்தெந்த விதிப்படி பெரியனா மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு விதி தெரியும்னா அது ஈறுபோதல். ஈறுபோதல் விதிப்படி என்ன மை விகுதி கெட்டுரும். அப்ப பெரு கூட்டல் அன். இந்த இடத்துல நம்மளுக்கு பழைய ஞாபகம் வரும். என்னது? உடம்படு மெய் புணர்ச்சி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வரணும்? பெரியன்னு வரணும். சரி, உடம்படு மெய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கு ஊ வந்திருக்கு. ஏனே உயிர் வழி என்னது? வவ்வும். அப்ப பெரு கூட்டல் இவ்வு கூட்டல் அன். இது புணர்ந்துச்சுன்னா என்ன வரும்? பெருவன் அப்படின்னு வரும். அப்ப இது கரெக்டா? பெருவன் அப்படின்றது என்னது? அவரு நம்மளுக்கு என்ன வரணும்? பெரியன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்ப இது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வராத போது
இடையுகரம் ஈயாதல். இங்க இது ரெண்டுத்துக்கு இடையில தானே இருக்கு. அப்ப இந்த இடை உகரம்னா போகுது ரூ எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். இந்த இடை உகரம்னா போகுது ஈயா மாறப்போகுது. அடுத்தது இந்த இரு கூட்டல் ஈ நாம மாறும் ரீயா மாறப்போகுது. இப்ப பெரி கூட்டல் அன் ஃபர்ஸ்ட் என்னது? இது வந்து ஈறுபோதல் விதிப்படி என்னது? மைய விதி கிடையாது. அடுத்தது இது என்னாச்சு? இடையுகரம் ஈயாதல். இடையுகரம் ஈயாதல் விதிப்படி என்னது? பெரி கூட்டல் அன் வந்துருச்சு. இப்ப பாருங்க, இப்ப வந்து இதுல வந்து குற்றியல் உரை புணர்ச்சி யூஸ் பண்ண முடியுமா? இது குற்றியல் உரை சொல்லும் கிடையாது. முற்றியல் உரம் சொல்லி யூஸ் பண்ண முற்றியல் உரம் கிடையாது. இது இகரம். இது அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? நிலைமொழியோட ஈற்று எழுத்து ஈ வந்திருக்கு, இறுதி எழுத்து. முதல் எழுத்து வருமொழி முதல் எழுத்து ஆ வந்திருக்கு. அப்ப ரெண்டு சொற்களும் உடம்படாம இருக்கு. அப்ப இந்த உடம்படுமை புணர்ச்சி யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். அப்ப இது ரெண்டும் ஈ வந்திருக்கு. ஈ ஐ வழி எவ்வும் என்ன விதிப்படி என்ன ஆகும்? இங்க பெரி கூட்டல் ஈ கூட்டல் அண்ணுன்னு வந்துரும். அப்ப இது ரெண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதிப்படி என்ன ஆகும்? பெரி கூட்டலன் பெரியன். இடத்துல பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் வரும், பெரியன். அப்ப இங்க என்னென்ன விதி யூஸ் பண்ணிருக்கோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஈறுபோதல் விதி யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன விதி யூஸ் பண்ணிருக்கோம்? இடையுகரம் ஈயாதல் விதி யூஸ் பண்ணிருக்கோம். லாஸ்டா என்னது? உடம்படு மெய் புணர்ச்சி. உடம்படு மெய் புணர்ச்சி யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? அப்ப இதுல எத்தனை விதி வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா எத்தனை விதி? 4 விதி. அடுத்து என்ன விதி? லாஸ்டா என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எல்லாத்துலயுமே வரும். அப்ப இடையுகரம் ஈயாதலுக்கு இதான் வந்து எடுத்துக்காட்டு. இதுல எத்தனை விதிகள் வந்திருக்கு பாருங்க? 4 விதிகள் வந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தா ஈஸியா புரிஞ்சும். அதுல கருமை கூட்டல் அன். கருமை கூட்டல் அன் என்ன வரும்? கருமை கூட்டலன் கரியன். கரியன் அப்படின்னு ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கான வேர்ச்சொல் கேட்பாங்க. கரியனுக்கு வேர்ச்சொல் என்னது? கருமை. நம்ம கரியின் போட்டுருவோம். கரியின் போட கூடாது. அது கரியன் அப்படின்றது கருமை கூட்டலன் கரியன். இப்ப கரியன் வர வைக்கணும். என்ன விதி தெரியும் நம்மளுக்கு? ஈறுபோதல் என்ன விதிப்படி என்ன ஆகும்? மை விகுதி கெட்டுடும். கரு கூட்டல் அன். இங்க என்னது? ஈறுபோதல். நெக்ஸ்ட் என்னது? கரு கூட்டல் அன். இங்க உடம்படுமை யூஸ் பண்ண முடியுமா? உடம்படுமை யூஸ் பண்ணா வரும் கருவன் வரும். அது அந்த சொல்லு வர முடியுமா? கரியன்னு வரணும் நம்மளுக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்? இடையுகரம் ஈயாதல் விதிப்படி அந்த ரூ என்னவா மாறும்? ரீயா மாறும். இந்த இரு கூட்டல் ஊ இங்க என்னவா ஆகுது? இது ஈயா மாற போகுது. அப்ப இரு கூட்டல் ஈ என்ன வரும்? ரீயா வரும். அப்ப கரி கூட்டல் அன். அடுத்து நம்ம என்ன விதி யூஸ் பண்ணோம்? உடம்படு மெய்ப்புணர்ச்சி. இங்க நிலைமொழி வீட்டுல ஈ வந்திருக்கு, மறுமொழியில ஆ வந்திருக்கு. ஈ ஐ வழி எவ்வும் என்ன விதிப்படி என்னாவும்? கரி கூட்டல் ஈ கூட்டல் அன். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதிப்படி கரியன் என உணரும்.
இதுதான் இடையுகரம் ஈயாதல் என்னும் விதிக்கு எடுத்துக்காட்டு. இதுல இடையுகரம் ஈயாதல் மட்டும் வரல, என்னன்னா வந்திருக்கு, ஈறுபோதல் விதி வந்திருக்கு. அடுத்து என்ன விதி வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஈறுபோதல், அடுத்தது இடையுகரம் ஈயாதல். இங்க என்ன நான் எழுதணும், நம்ம ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதுல என்னென்ன விதி வந்திருக்குன்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதுல ஏதாவது புதுசா ஒரு ஆப்ஷன் சேர்த்துருவாங்க. சரிங்களா, இடையுகரம் ஈயாதல். அடுத்தது இங்க என்னது, உடம்படு மெய்ப்புணர்ச்சி. உடம்படு மெய்ப்புணர்ச்சி. லாஸ்டா என்னது நம்மளுக்கு, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. கருமை கூட்டலன் கரியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதிப்படிதான் உணர்வோம். புரியுதுங்களா? இப்ப இடையுகரம் ஈயாதலுக்கு 2 எடுத்துக்காட்டு பார்த்தோம். நம்ம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. சிறுமை கூட்டல் சிறுமை கூட்டல் இதை கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. என்னென்ன விதி வரும்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. விதிகள் என்னென்ன விதிகள், அது இல்லாம எந்த வார்த்தை வரும், இதுக்கு நான் இதை கூட சொல்லிடுறேன். சிறுமை கூட்டல் என்ன வரும் அப்படின்னா சிறியன் அப்படின்னு வரும். சரிங்களா, இது எந்தெந்த விதிகள் வருது மட்டும் நீங்க சொல்லுங்க. நம்ம ஈறுபோதல் பார்த்துட்டோம், இடையுகரம் ஈயாதல் பார்த்துட்டோம். அடுத்தது ஆதி நீடல். மூன்றாக பார்க்க போறது ஆதி நீடல். ஆதி நீடல்னா என்ன, நிலைமொழியில இருக்க முதல் எழுத்து இருக்குல்ல, அது என்னது, குறில் நெடிலாக மாறுறது என்னது, ஆதி நீடல். அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம். பாசிலை, இது எப்படி பிரிக்கலாம், பசுமை கூட்டல் இலை அப்படி சொல்லிட்டு பிரிக்கலாம். இப்ப நம்மளுக்கு பசுமை கூட்டல் இலைய எந்தெந்த விதியின்படி கொண்டு வந்தா நம்மளுக்கு பாசிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன விதி தெரியும், ஈறுபோதல் என்னும் விதிப்படி என்ன ஆகும், மை விகுதி கெடும். பசு கூட்டல் இலை, இது என்ன விதி, ஈறுபோதல் என்னும் விதிப்படி பசு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லிட்டு மை விகுதி கெட்டது. ஈறுபோதல் விதிப்படி என்ன வரும், மை விகுதி கெட்டது. அடுத்தது பசு அப்படின்றது ஒரு முற்றில குறை சொல்லு. அப்ப முற்றில ஒரு முற்றுமற்ற ஒரு வழி, அந்த விதிப்படி போடலாமா அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, இது எப்படி பிரிக்கலாம், இச்சு கூட்டல் ஊன் பிரிக்கலாம். இலை உயிர்வரின் உப்புரல் மெய் விட்டு ஓடும் என் விதிப்படி என்ன ஆகும், உகரம் போயிடும். அப்புறம் இச்சு கூட்டல் லீ என்ன வரும், சீன்னு வரும். பசிலை அப்படின்னு வரும். ஆனா நம்மளுக்கு என்ன வரணும், பாசிலை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்ப இங்க வேற ஒரு விதியை தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல முற்றுமற்ற ஒரு வழி யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும், இந்த இடத்துல வேற விதி தான் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் என்ன விதி இருக்கு, ஆதி நீடல். இங்க குறியில் எழுத்து வந்திருக்கு, அது என்ன ஆயிருக்கு, நெடிலா மாறி இருக்கு. அப்ப ஆதி நீடல் என்ன விதிப்படி என்ன ஆகும், ஆதி நீடல் என்ன விதிப்படி இந்த குறில் ஆதினா அது முதல் எழுத்து, குறில்னா இருக்கு நெடிலா மாறி இருக்கு. பா அப்படின்ற குறி எழுத்து பா அப்படின்னு நெடில எழுத்தா மாறி இருக்கு. பாசு கூட்டல் இலை. இப்ப நம்ம
பார்க்கலாம். நிலைமொழி ஈற்றுல நிலைமொழியில என்ன சொல் வந்திருக்கு? பாசு அப்படின்றது என்னது? ஒரு குற்றியலுகர சொல். என்ன குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்ப நம்மளுக்கு அந்த விதி யூஸ் பண்ணலாமா? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த விதிப்படி என்ன ஆகும்? பாசு இந்த உகரம் ஆயிடும், மறைந்துடும். அப்புறம் பாச் கூட்டல் இலை அப்படின்னு இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு தெரியும்னா அது உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி நேரம் இச்சு கூட்டலி சீயா மாறி பாஸ் இலை. புரியுதுங்களா? இப்ப இதுல என்னென்ன விதிகளை யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஈறுபோதல் என்ன விதிப்படி மை விகிதை கேட்டுடுச்சு. அடுத்தது ஆதி நீடல். ஆதி நீடல் என்ன விதிப்படி என்னது? குறில்பா நெடில்பாவா மாறுது. அடுத்தது என்ன விதி? உயிர்வரின் உட்குரல். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். லாஸ்டா என்னது? உடல் மேல் உயிர் வந்து. இந்த உடல் மேல் உயிர் வந்துதான் அது எல்லா இடத்துலையும் இறுதியா முடியும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. என்ன விதிப்படி என்ன இருக்கு? பாசிலை அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. அப்ப எந்த விதிகள் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஈறுபோதல், ஆதி நீடல், உயிர்வரின் குரல், உடல் மேல் 4 விதிகள் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆதி நீடல். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். முதுமை கூட்டல் ஊர். முதுமை கூட்டல் ஊர் என்ன வரும்? மூதூர் அப்படின்னு வரும். மூதூர். அப்ப முதுமை அப்படின்றது முதுமை கூட்டல் ஊர் எப்படி மாறி இருக்கு? மூதூரா மாறி இருக்கு. எந்தெந்த விதிகள் அடிப்படையில் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஈறுபோதல் என்ன விதிப்படி மை விகிதி கெட்டுடுச்சு. ஃபர்ஸ்ட் விதி என்னது? ஈறுபோதல். இப்ப முது கூட்டல் ஊர். இங்க முற்றுமற்ற உற வழி யூஸ். இங்க நிலைமொழியுடைய சொல்லு பார்க்கணும். இது குற்றியல் உகரமா குற்றியல் உகரமா முற்றியல் உகரமான்னு பார்க்கணும். இது என்னது? இது முற்றியல் உகர சொல். அதாவது நம்ம முற்றியல் உகரத்துல 2 வகை பார்த்திருப்போம். ஒண்ணு என்னது? மெல்லின இடையின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம்னு அது முற்றியல் உகரம் பார்த்தோம். அடுத்தது தனிக்குறிலை அடுத்து குற்றியுற எழுத்துக்கள் வந்தாலும் அது என்னது? முற்றியல் உகரம் பார்த்தோம். அப்ப இது என்னது? முற்றியல் உகரம். இதுல முற்றுமற்ற உற வழி யூஸ் பண்ண முடியுமா பார்ப்போம். முது கூட்டல் ஊர் என்ன வரும்? முத்து கூட்டல் அந்த இடத்துல இப்படி வரும். அடுத்து இத்து கூட்டல் ஊர் என்ன வரும்? முதூர் அப்படின்னு வரும். நம்மளுக்கு என்ன வேணும்? மூதூர் அப்படின்னு வரணும். அப்ப இந்த விதியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம ஆதி நீடல் விதிப்படி குறில் மூன்னா இருக்கு, நெடில் மூவா மாறுது. அப்ப இங்க என்ன விதி யூஸ் பண்ணலாம்? இது நெடில் தொடர் குற்றியலுகரம். நிலைமொழியில நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்து வருமொழியில ஒரு உயிரெழுத்தை முதலெழுத்தாக கொண்டு வந்துச்சுன்னா என்ன வரும்? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். என்ன விதிப்படி என்ன ஆகும்? இதுல இருக்க இத்து கூட்டல் ஊ, இந்த ஊன்னாவும் மறைந்துடும். மூத்து கூட்டல் ஊர். அது நம்மளுக்கு தெரியும். லாஸ்டா என்ன விதி வரும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்பதுபடி மூதூர் என உணர்ந்தது. இதுல என்னென்ன விதிகள் வருது பாருங்க. ஈறுபோதல், அடுத்து என்ன வந்திருக்கு? ஆதி நீடல். அடுத்தது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். அந்த உட்குரல் மெய்விட்டு ஓடும், அதை எழுதிங்க. லாஸ்டா என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி
மூதூர் என உணர்ந்தது. சரிங்களா, இதுதானது ஆதி நிழல் விதிக்கான இந்த எடுத்துக்காட்டுகள். அடுத்து நம்ம பார்க்க போறது அடியகரம் ஐயாதல். நம்ம லாஸ்ட்ல ஒரு சில எடுத்துக்காட்டுலாம் கொடுக்குறோம், அதை அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது அடியகரம் ஐயாதல். 4வது விதி, அடி அகரம் ஐயாதல். அடினா என்ன சொன்ன, முதல் சொன்னப்ப நிலைமொழியில முதல் எழுத்து என்ன போகுது, அகரமா இருக்கிற சொல்லு ஐகாரமா மாறப்போகுது. சரிங்களா, அப்ப இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். பசுமை கூட்டல் தமிழ். பசுமை கூட்டல் தமிழ் என்ன வரும் நம்மளுக்கு, பைந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பசுமை கூட்டல் தமிழ் பைந்தமிழ் வரணும். அப்ப இது ரெண்டும் போல பைந்தமிழ் வரணும். என்னென்ன விதிகள் அடிப்படையில வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஈறுபோதல் எண்ணெய்ப்படி மை விகுதி கெட்டுடும். ஈறுபோதல் எண்ணெய்ப்படி மை விகுதி போயிடுச்சு. அடுத்து என்ன இருக்கு, பசு கூட்டல் தமிழ். பசு அப்படின்றது முற்றில் இருக்கிறோம், இங்கே அது உயிரெழுத்து வரல, வேற வழி இல்லை. என்ன பண்ணலாம், பாசு ஆதி நிழல் யூஸ் பண்ணலாமா, பாசு கூட்டல் தமிழ். இப்ப சப்போஸ் இந்த இடத்துல ஆதி நிழல் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்கன்னா பாசு கூட்டல் தமிழ்னு வரும். இந்த இடத்துல இங்கேயும் உயிர் வரணும், இங்கேயும் உயிர் வரணும். அப்பதான் என்ன யூஸ் பண்ணலாம், உயிர் வரின் குரல் மெய்விட்டு விடும், இதை யூஸ் பண்ணலாம். இங்கேயும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வறுமொழியில உயிர்மை எழுத்து வந்திருக்கு, அப்ப இதையும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குதான் எந்த விதி யூஸ் பண்ணோம், அடி அகரம். இந்த இடத்துல இதை எப்படி பிரிக்கலாம், இப்பு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அது என்ன மாறுது, ஐயா மாறுது. இப்பு கூட்டல் ஐயா மாறுச்சுன்னா என்ன வரும், பைசு. இப்பு கூட்டலை பை, பைசு கூட்டல் தமிழ். அடியகரம்னா இருக்கு, ஐயா மாறி இருக்கு. இப்ப நம்ம முன்னாடியே ஒண்ணு பார்த்தோம், இந்த இடத்துல முன்னாடியே ஒரு விதி வரப்போகுது, 2 விதிகள் வரப்போகுது முன்னாடியே. என்னென்ன விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 எழுத்துக்கள் புணரும் போது இந்த இடத்துல உயிரும் வரல, எதுவுமே பண்ண முடியல. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இணையவும் என்னும் விதிப்படி என்ன ஆகும், நான் சொன்ன இணையவும் என்னும் விதிப்படி இந்த முழு எழுத்தாவும் மறைய வச்சிடலாம், கிட வச்சிடலாம். இல்லை அப்படின்னா இச்சு கூட்டல் ஊ, அந்த ஊ அப்படின்ற ஒரு எழுத்தும் கெடும். சரிங்களா, இப்ப நம்ம முழுசாவே நம்மளுக்கு தேவையில்லை. அதனால ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பை வரணும், தமிழ் அந்தானே இருக்கு, இங்க நடுவுல என்னது இந்து மட்டும் இருக்கு, அது மாதிரி வர மாதிரி பண்ணணும். சரிங்களா, பை கூட்டல் தமிழ், பை கூட்டல் தமிழ் வந்துருச்சு. அடுத்தது இன்னொரு விதி நம்மளுக்கு தெரியும், அது இனமிகள். இப்ப இது எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம். இனமிகள் அப்படின்றது என்னது, இத்துக்கு இனமான எழுத்து என்னது, இந்து. அப்ப இத்துக்கு இனமான எழுத்து இந்து சேர்ந்திருக்கு. அப்ப பைசு கூட்டல் பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்றது எப்படி வந்தது, பைந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுச்சு. இப்ப இதுல என்னென்ன விதிகள் யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈறுபோதல் என்ன விதிப்படி என்ன ஆகும், மை விகுதி கெடும், ஈறுபோதல். 2வது என்னது, அடி அகரம், அடி அகரம் ஐயாதல். அடுத்தது இணையவும் என்ன விதிப்படினாது சூ கெடுது, இணையவும் சூ கெட்டு. லாஸ்ட் என்ன வருது, இனமிகள், இனமிகள் என்னும் விதிப்படினா இந்த அப்படின்ற எழுத்து வருது. அப்ப பைந்த் கூட்டல் தமிழ் பைந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்ப என்னன்னா ஈறுபோதல், அடியகரமையாத, இணையவும், இனமிகள், இந்த 4 விதிகளுமே இதுக்கு வருது. இதான் அடியகரம் ஐயாதல். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கூட பார்க்கலாம். இதுல இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா.
பசுமை கூட்டல் கூழ் என்ன வரும்? பைங்கூழ். என்ன வருது? பசுமை கூட்டல் கூழ் பைங்கூழ். நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஈறுபோதல் விதிப்படி என்ன வரும்? மை விகுதி கெட்டுடும். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஈறுபோதல். அடுத்து என்ன பண்ணுவோம்? பசு கூட்டல் கூழ். இது வேற எதுவும் பண்ண முடியாது. பாசு கூட்டல் கூழ் நம்மளுக்கு பை வரணும். அப்படின்னா வரணும் அடி அகரம்னா அது ஐயா மாறப்போகுது. பைசு கூட்டல் கூழ். அடி அகரம் ஐயாதல். அடுத்தது இந்த சூ இருக்குதால நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. அதை என்ன பண்ணிடுறோம்? நீக்கிடுறோம். பை கூட்டல் கூழ். இணையமும் என்னும் விதிப்படினா அது சூ கெட்டது. இணை விதிப்படினா அது சூ கெட்டது. கெட்டதுன்னா என்னது அர்த்தம்? மறைந்ததுன்னு அர்த்தம். அடுத்தது இது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். என்ன வரும்? இக்கு கீனமான இங் அப்படின்ற எழுத்து என்னது வரும். அப்ப பசுமை கூட்டல் கூழ்னது பைங்கூழ். இங்க என்ன வரும்? இனமிகள். சரிங்களா? இப்ப இனமி அந்த அடியகரம் ஐயாதரன் விதிக்கு 2 எடுத்துக்காட்டு பார்த்துக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னொற்றிரட்டல். தன்னொற்றிரட்டல். சரிங்களா? இது எப்படி பிரிக்கலாம்? தன் கூட்டல் ஒற்று கூட்டல் இரட்டல். தன் ஒற்று என்ன போகுது? இரட்டிக்கு போகுது. அதுவும் என்னென்ன எழுத்துக்கள்? அந்த டூ டாரா இருக்குல்ல, அந்த எழுத்து தானே அது இதுலையும் வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி குற்றியலுகர புணர்ச்சியில பார்த்தோம். அதே தான் அது இங்கேயே வரப்போகுது. ஆனா பண்பு பெயர் புணர்ச்சியில வரும்போது தன்னொற்று இரட்டல் என்னும் விதி தான் அதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு நெடுமை கூட்டல் இலை. என்ன வரும்? நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை அப்படின்னு வரும். எப்படி வந்துச்சு நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்பயும் போல என்னது? ஈறுபோதலின் விதிப்படி மை விகுதி கெட்டுடும். நெடு கூட்டல் இலைன்னு இருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல நெடு அப்படின்றது என்னது? ஒரு முற்றில் உகர சொல். முற்று மற்ற ஒரு வழி என் விதிப்படி அந்த மாதிரி வரலாமா? என்ன வரும்? இந்த இடத்துல உகரம் போயிடும். சப்போஸ் உகரம் போயிட்டு இட்டு கூட்டல் ஈன்னு இருக்கும். அது என்ன வரும்? நெடிலை அப்படின்னு இருக்கு. நெடிலை வந்தா என்ன வரணும்? நம்மளுக்கு நெட்டிலைன்னு வரணும். அப்ப என்ன விதி யூஸ் பண்ணலாம்? சப்போஸ் இந்த இடத்துல உடம்படுமை புணர்ச்சி யூஸ் பண்ணி பார்க்கலாமா? உடம்படுமை புணர்ச்சியில நெடு ஊ வந்திருக்கு. அப்ப என்ன வரலாம்? இவு வரலாம். என்ன வரும்? நெடுவிலை அப்படின்னு வரும். இது கரெக்டா? நம்மளுக்கு என்ன வரணும்? நெட்டிலை அப்படின்னு வரணும். அப்ப இந்த விதியை யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? தன்னொற்றிரட்டல் என்னும் விதியை யூஸ் பண்ண போறோம். இந்த டூ எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். இலை. அப்ப இதுல இருக்கிற ஒற்று தான் என்ன போகுது? இரட்டிக்க போகுது. இந்த ஒற்று இரட்டிச்சுக்கு பிறகு இந்த இட்டு கூட்டல் ஊ என்ன ஆகிடும்? டூவா மாறிடும். நெட்டு கூட்டல் இலை. நெட்டு கூட்டல் இலை. இப்ப நிறைமொழியை கவனிங்க. நிறைமொழி நெட்டு அப்படின்றது
குற்றியல் உகர சொல். என்ன குற்றியல் உகரம்? வன்தொடர் குற்றியல் உகரம். அப்ப இதுக்கு என்ன விதி யூஸ் பண்ணலாம்? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் என்ன விதிப்படின்னா திரும்பவும் இதுல இருக்கிற இட்டு கூட்டல் ஊ இதுல உகரம்னா அதை மறைந்துரும். அடுத்து லாஸ்டா என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதிப்படி இட்டு கூட்டல் ஈன்னது டீயா மாறிடும், நெட்டிலை. அப்ப தன்னுற்றிரட்டல் விதி பண்பு பெயர்ல வந்தா தன்னுற்றிரட்டல் விதி தான் யூஸ் பண்ணணும். நெட்டு கூட்டல் இல்லை, நெடுமை கூட்டல்னா அது நெட்டிலை. இப்ப இங்க என்னென்ன விதி யூஸ் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஈறுபோதல் விதி. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டது. அடுத்து என்னது? அடுத்ததுதான் இந்த விதி என்னது? தன்னுற்றிரட்டல் விதி. தன்னுற்றிரட்டல் விதிப்படினா நெடு அப்படின்றது நெட்டுன்னு மாறும். அடுத்தது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த இடத்துல என்னது? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதி எழுதிங்க. அடுத்து என்ன வரும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஒன்றுவது இயல்பே இது விதிப்படினா நெட்டிலை அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இதுதான் என்னது? தன்னுற்றிரட்டல் விதி. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்பாங்க. சிறுமை கூட்டல் ஓடை. சிறுமை கூட்டல் ஓடை என்ன வரும்? சிற்றோடை அப்படின்னு வரும். நான் வந்திருக்கேன் சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை. என்ன விதி யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈறுபோதல் வினைப்படி மை விகுதி கெட்டுடும். சிறு கூட்டல் ஓடை. சிறு அப்படின்றது ஒரு முற்றியல் உகரம். முற்றியல் உகரத்துக்கு அந்த முற்றுமற்ற ஒரு வழி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உகரம் போயிடும். இப்ப இரு கூட்டல் ஓ என்ன வரும்? சிரோடை அப்படின்னு வரும். நம்மளுக்கு என்ன வேணும்? சிற்றோடைன்னு வரணும். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? தன்னுற்றிரட்டல் விதிப்படி என்ன ஆகும்? சிற்றுன்னு மாறும். அது ஏன் இது இரு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். இதுக்கு ஒட்டுதான் என்ன போகுது? இரட்டிக்க போகுது. இரட்டிச்சு சிற்று அப்படின்னு முடியும். இப்ப கவனிங்க, நிலைமொழியில என்ன வந்திருக்கு? ஒரு குற்றியல் உகர சொல் வந்திருக்கு. மறுமொழியே என்னது? ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப என்ன விதி நம்மளுக்கு தெரியும்? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த விதியில உகரம் என்னது? ஓடி போயிடும் மெய்ய விட்டுட்டு. அப்ப சிறு ஓடை அப்படின்னு வரும். ஆசனது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சிறுமை கூட்டல் ஓடை என்னது? சிற்றோடை. புரியுதுங்களா? இப்படி வந்ததுன்னு இப்ப நம்ம ஒரு விதியா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுல வந்து பார்த்தாலே இப்ப பண்பு பெயர் புணர்ச்சின்னு வந்தாலே என்னது? நம்மளுக்கு இந்த தன்னுற்றிரட்டல் விதி இந்த 8 விதிகள் ஞாபகம் வந்தாலே ஈஸியா நம்ம சிறு தேர்தலுக்கு பெரிய தேர்தல் ஈஸியா போட்டுடலாம். இப்ப என்னன்னா வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஈறுபோதல். லாஸ்ட் என்னது? இது என்னது? தன்னுற்றிரட்டல். தன்னுற்றிரட்டல். அடுத்து என்னது? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். குரல் மெய்விட்டு ஓடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதிப்படினா சிற்றோடை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த உடல் மேல் உயிர் வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து மேக்சிமம் வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுற்றிரட்டல் விதி. இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுலாம் எழுதி போறேன். நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. வெறுமை கூட்டல் இலை என்ன வரும்? வெற்றிலைன்னு வரும்.
இது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என்னென்ன விதிகள் வரும்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சிறுமை கூட்டல் ஊர் என்ன வரும்? சிற்றூர். இது ரெண்டுமே விதிகள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த விதிகள்லாம் பார்த்தோம்னா அந்த விதிகள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வர வைங்க. அடுத்து நம்ம விதி எந்த விதி பார்க்க போறீங்கன்னா முன்னின்ற மெய்தெரிதல். முன்னின்ற மெய்தெரிதல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அது முன்னின்ற மெய்தெரிதலுக்கும் இனமங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு மெய் எழுத்து இருக்கும், அது வந்து வேறொரு எழுத்தா மாறும், வேறொரு மெய் எழுத்தா மாறும். அதுதான் முன்னின்ற மெய்தெரிதல். இனமிகள் அப்படின்னா அது புதிதாக ஒரு மெய் எழுத்து அங்க தோன்றும், அதுக்கு இனம், பல்லினத்துக்கு இனமான மெல்லின அங்க தோன்றும், அதுதான் வந்து இனமிகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முன்னின்ற மெய்தெரிதல் அதுக்கான எடுத்துக்காட்டு பார்ப்போம். செந்தமிழ். இது எப்படி எழுதலாம்? செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். சரிங்களா? அப்ப செம்மை கூட்டல் தமிழ் தான் என்னது? செந்தமிழ் வந்திருக்கு. இத எப்படி கொண்டு வரலாம்? நமக்கு தெரியும் என்னது? ஈறுபோதலின் விதிப்படி என்னது? மை விகுதி கெட்டது. ஈறுபோதல். இந்த இடத்துல முன்னின்ற மெய்தெரிதல் அப்படின்றது இந்த வறுமொழி இருக்குல்ல, இந்த எழுத்து இதுக்கு தகுந்தாறு போல மாறும். சரிங்களா? இது அதுக்கு இனமான எழுத்தாவும் மாறும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா அதே எழுத்தா கூட அது மல்லினமும் மிகும். அது அடுத்த எடுத்துக்காட்டுல பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இந்த இம்மு என்னவா மாறுது? இந்த இத்து கூட்டல் ஆ. இத்துக்கு இனமான இந்து, இந்தாக தெரியுது. அப்ப செந்து கூட்டல் தமிழ் என்ன வரும்? செந்தமிழ். அப்ப என்னென்ன விதி வருது? ஈறுபோதலின் விதிப்படி மை விகுதி கெட்டது. அடுத்தது முன்னின்ற மெய்தெரிதல். முன்னின்ற மெய்தெரிதல் விதிப்படி என்னது? செந்து கூட்டல் தமிழ். அடுத்து என்னது? செந்து கூட்டல் தமிழ் செந்தமிழ் என உணர்ந்தது. சரிங்களா? அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதுக்கு செம்மை கூட்டல் கால். செம்மை கூட்டல் கால் இது எப்படி வரும்? செங்கால். நம்ம அந்த பாடல் பார்த்தோம்னது நாராய் நாராய் செங்கால் நாராய் பழமுடு பனையின் கிழங்கு பிளந்தன்ன அவலக்கூர்வாய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பார்த்திருக்கோம். அதுல என்ன வரும்? செங்கால் அப்படின்னு வரும். செம்மை கூட்டல் கால்னு பிரிக்கலாம். அப்ப செங்கால்னு வரணும். இது என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஈறுபோதலின் விதிப்படி மை விகுதி கேட்டு செம் கூட்டல் கால்னு வரும். அடுத்து என்னது? இந்த நிலைமொழியுடைய வறுமொழியுடைய முதல் எழுத்து இக்கு கூட்டலா, அதற்கு இனமானது என்னது இங்க தோன்றுது. அப்ப செம் கூட்டல் கால் அப்படின்றது என்ன மாறுது? செங்கால் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. மாறுது. செங்கூட்டல் கால்னா மாறுது, செங்காலாக மாறுது. இங்கெல்லாம் என்ன இருக்கு? அதற்கு இனமான எழுத்தே தோண்டி இருக்கு. இப்ப இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க. வெம்மை கூட்டல் நீர். இந்த இடத்துல வெம்மைனா என்ன மீனிங்? ஹீட். சரிங்களா? அப்ப இது எப்படி வரும்? வெம்மை கூட்டல் நீர் வெம்நீர்னு வருமா? எப்படி வரும்? வெந்நீர் வராது. என்ன வரும்? வெம்மை கூட்டல் நீர் வெந்நீர். இப்ப இது எப்படி வந்திருக்கு பாருங்க.
ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆயிடும், மை விகுதி கெட்டுடும். அப்ப வெம் கூட்டல் நீர்னு இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அது வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாக அங்க வந்து தெரிஞ்சிச்சு. இங்க என்ன இருக்கு, இது இந்து. இது எப்படி பிரிக்கலாம், இந்து கூட்டல் ஈயா பிரிக்கலாம். அதே எழுத்தாக அங்க என்ன போகுது, திரிய போகுது. இப்ப இந்த இம்மு என்ன மாறுது, இந்த மாறி திரிய போகுது. இப்ப வெம் கூட்டல் நீர் என்னது, வெந்நீர். புரியுதுங்களா? அதே இங்க பாருங்க, அதுக்கு இனமாவும் தெரியுது, அதே மெல்லினமாவும் தெரியுதுங்க. அப்ப இனமிகள் வேற, இது வேற. முன்னின்ற மெய்தெரிதல் வேற, இனமிகள் வேற. சரிங்களா? இனமிகள் அப்படின்றது தனக்கு இனமான எழுத்து தோன்றும். வல்லினத்திற்கு மெல்லினமும் வெள்ளினத்திற்கு வல்லினமும் இன எழுத்துக்கள், அந்த இனமா தோன்றும். இங்க அப்படி கிடையாது. என்னது, அதுக்கு இனமாவும் தோன்றுது, அது இல்லாமையும் தோன்றிருக்கு. சரிங்களா? இனம் இல்லாததும் தோன்றிருக்கு, அதே எழுத்தே வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற விதி இனமிகள். இனமிகள் தான் என்ன பார்த்தோம், நம்ம வல்லினத்திற்கு மெல்லினமாக இனமாக தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான எடுத்துக்காட்டு கருமை கூட்டல் கடல். கருமை கூட்டல் கடல் என்ன வரும், கருங்கடல். கருமை கூட்டல் கடல் கருங்கடல்னு வரணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஈறுபோதல் விதிப்படி என்ன வரும், மை விகுதி கெட்டுடும். அடுத்து என்ன இருக்கு, கரு கூட்டல் கடல். இந்த இடத்துல இந்த காவை எப்படி பிரிக்கலாம், இக்கு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அப்ப இக்குக்கு இனமானது என்னது, இங்கு. நம்மளுக்கு தெரியும் அந்த இக்கு இங்கு இன எழுத்துக்களானது கசட நபர. இது வல்லினம். மெல்லினம் என்ன வரும், இங்கு நன்னன நமன. இதான அது இன எழுத்துக்கள். அப்ப இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சி, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னும் வந்து என்ன இன எழுத்துக்கள். அப்ப இங்க இக்குக்கு இனமான இக்கு அப்படின்றது வல்லின ஐ, அதுக்கு இனமான மெல்லின எது, இங்கு. அப்ப கருங்கூட்டல் கடல் என்ன வரும், கருங்கடல். சரிங்களா? இது வந்து ஒரு டைம் என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னா, ஒரு விதியை கொடுத்துட்டு வேறுபட்டதை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, செந்தமிழ் செங்கயல் அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டுல பார்த்தோம்ல, செங்கால், கருங்கடல். இதுல கொடுத்துட்டு வேறுபட்டதை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின். உணர்ச்சி விதியின்படி வேறுபட்டதை காண்க. எது வேறுபட்டது, எது வேறுபட்டது, கருங்கடல் அப்படின்றதுதான் அது வேறுபட்டது. ஏன், இது மூணுமே என்னது, முன்னின்ற மெய்தெரிதல் வரும். இங்க மட்டும்தான் அது இனமிகள் வரும். ஏன், செந்தமிழ் எப்படி பிரிப்போம், செம்மை கூட்டல் தமிழ், இருபது மை போயிடும். அப்புறம் என்னது, அந்த இம்மு இந்தா தெரியும். செங்கயல் செம்மை கூட்டல் கயல், இருபது எப்படி என்னது, மை விகி கெட்டுடும். அடுத்தது இம்மு இங்க மாறும். செங்கால் செம்மை கூட்டல் கால், மை விகிதி கெட்டு அந்த இம்மு இங்க மாறிடும். இதுதான் எப்படி வரும், இங்க பார்த்தோம்ல கருமை கூட்டல் கடல், ஈறுபோது எப்படின்னா அது மை விகிதி கெட்டுடும், அதுக்கு இனமான இங்கு தோன்றும். சரிங்களா? இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது இதுல இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நறுமை கூட்டல் தேன்.
நறுமை கூட்டல் தேன் என்ன வரும்? நறுந்தேன் அப்படின்னு வரும். நறுமை கூட்டல் தேன் நறுந்தேன். அப்ப இது எப்படி வரலாம்? ஃபர்ஸ்ட் ஈறுபோதல் விதி எப்படின்னா அது மை விகுதி கெட்டுடும். அடுத்து என்ன வரும் நம்மளுக்கே தெரியும்னா இத்து கூட்டல் ஏன்னு இருக்கும்போது இத்துக்கு இனமான என்ன எழுத்து வரணும்? இந்து வரணும். அப்ப நறுந் கூட்டல் தேன் நறுந்தேன். என்னது? இனமிகள் விதி. வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் தோன்றிருக்கு இந்த ஈறுபோதல். அடுத்து என்னது? இனமிகள். சரிங்களா? இப்ப நம்ம 7 விதிகள் பார்த்துட்டோம். அடுத்தது இறுதியான விதி அது இணையவும் விதி. இணையம் விதி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுல பார்க்கலாம். இணையவும் விதி. இணையம் அப்படின்னா என்னது? இதெல்லாம் ஒரு எழுத்து நம்மளுக்கு தேவைப்படலை அப்படின்னா என்னது? அந்த எழுத்தை நீக்கிடலாம். சரிங்களா? அதுக்கான எடுத்துக்காட்டு பசுமை கூட்டல் தளிர். பசுமை கூட்டல் தளிர் அப்படின்றதுனா அது எப்படி வரும்? பைந்தளிர். எப்படி வரும்? பைந்தளிர்னு வரணும். சரிங்களா? இப்ப இது எப்படி பசுமை கூட்டல் பைந்தளிர்னு வரணும்? எந்தெந்த விதிகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? ஈறுபோதல் விதிப்படினா அது மை விதி கெட்டுடும். பசு கூட்டல் தளிர்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்னது? உயிரெழுத்தும் வரல, நம்மளால அந்த குட்டியிலுகரம் முட்டியிலுகரம் யூஸ் பண்ண முடியாது. அது என்ன பண்ணலாம்? அடி அகரம் என்ன ஆகுது? ஐயா மாற போகுது. பாவம் என்ன மாதிரி இருக்கு? அகரம் பையா மாறி இருக்கு. அப்ப என்ன வரும்? பைசு கூட்டல் தளிர். இருக்கு ஃபர்ஸ்ட் ஈறுபோதலுங்க. அடுத்து என்ன விதி வந்திருக்கு? அடி அகரம் ஐயாதல். அடுத்தது நம்ம இந்த விதிக்கான இது யூஸ் பண்ண போறோம். பைசு கூட்டல் தளிர். நம்மளுக்கு என்ன வேணும்? பைந்தளிர்னு வரணும். இந்த சூவே என்ன ஆகுது? நம்மளுக்கு தேவையில்லாது. அதனால இணையம் என விதிப்படி சூ மறைந்துடும். இணையவும் விதிப்படி சூ கெட்டது. அடுத்து நம்மளுக்கு ஒரு விதி பார்த்தோம். முன்னாடி விதி என்னது? வன்மைக்கு இனமாக தோன்றது. அப்ப இதுக்கு வல்லின எழுத்து, மெல்லினாதுக்கு இனமான எழுத்து என்னது? இந்து. இத்துக்கு இனமானது என்னது? இந்து. அப்ப பைன் கூட்டல் தளிர் பைந்தளிர். இனமிகள் என விதி, இணையம் என விதிப்படினா அது சூ கெட்டுது. அதுக்கப்புறம் இனமிகள். அப்ப இதுல என்னது? 4 விதிகள் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த 8 விதிகளுமே எல்லா இதுலயுமே வரும். சரிங்களா? எல்லா புணர்ச்சி விதிகளுமே இந்த 8 விதிகளும் யூஸ் பண்ணலாம். பண்பு பெயர் புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி என்னது? இதுக்கு யூஸ் ஆச்சு. அப்ப ஒவ்வொரு புணர்ச்சி விதியுமே அடுத்தடுத்து வர புணர்ச்சிகளுக்கு யூஸ் ஆகும். அப்ப தொடர்ந்து நம்மளோட கிளாஸ் என்னது? நீங்க கவனிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு கிளாஸுமே நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கீங்க. கண்டிப்பா நீங்க இப்போ ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்கன்னு வச்சுங்களா, நோட்ஸ் எடுக்காம அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னது? நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கினா அடுத்த டைம் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. லாஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படியே ஒரே டைம் பார்த்துட்டு போயிடலாம். இல்ல மறுபடியும் அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் வீடியோ போறோமோ அது திரும்ப நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு டைம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அடுத்தது நம்ம இறுதியா நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் திருப்பி பார்த்துட்டு போனா ஈஸியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கணம்லாம் ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம படிச்சாலே போதும், ஈஸியா மனசு நிற்கும். சரிங்களா? இப்ப நம்ம 8 விதிகளுமே பார்த்துட்டோம். பண்பு பெயர் புணர்ச்சினா அது நிலைமொழியாக ஒரு பண்பு பெயர் வரும். மறுமொழியோட சேரும் போது அது என்னென்ன விதி, என்னென்ன விதத்துல மாறுது அப்படின்னு சொல்லிட்டு 8 விதிகளா கொடுத்தோம். என்னது? ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதிநீதல், அடிநகரம் ஐயாதல், தன்னொட்டிரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள் இணையவும் அப்படின்னு சொல்லிட்டு 8 விதிகளா நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்ப அதுக்கான ஒரு சில
எடுத்துக்காட்டுலாம் கொடுக்குறேன், அது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாசி இது வந்து பிரித்து புணர்ச்சி சொல்லணும். பிரித்து புணர்ச்சி விதி. பிரித்து புணர்ச்சி சொல்லணும். பாசடை இது ஒன்று, அது பிரித்து புணர்ச்சி சொல்லணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறதும் வீடியோ நடுவில் சொல்லியிருக்கோம், அதையும் நீங்க கமெண்ட் பண்ணணும். சரி, ஓகே. இது ரெண்டுத்தையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாசி, பாசடை. சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விதி பார்த்தோம், முன்னின்ற மெய்திரிதல் விதி பார்த்தோம்ல. பசுமை கூட்டல் நினம் என்ன வரும்? பைநினம் அப்படின்னு வரணும். என்ன வரணும்? பைநினம். நினம்னா என்ன சொல்லுவாங்க? கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நினம்னானது கொழுப்பு. சரிங்களா? இப்ப இது எந்த மாதிரி வந்திருக்கும்? எந்த விதியில வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஈறுபோதல் விதிப்படி பசு கூட்டல் நினம். அடுத்த விதி என்னது நமக்கு தெரியும். பா வந்து அடியகர மையாதல், பைசு கூட்டல் நினம். அடுத்து என்ன விதி? சூ கெட்டுடும். இணையம் இதுபடி சூ கெட்டுடும். பை கூட்டல் நினம்னா வரும், அப்படியே பை நினமா வரும். பை நினம் இது கரெக்டா? இது கரெக்ட் கிடையாது. இது தவறு. பசுமை கூட்டல் நினம்னாது பை நினம். இது எப்படி வந்து இந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தனியா விதி இருக்கு. என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறில் வழி யாத்தனி ஐ நோ, அடுத்தது தூ. சரிங்களா? தூ முன் மெலி மிகும். இது கொஞ்சம் பெருசா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். குறில் வழி யாத்தனி ஐ நோ தூ முன் மெலி மிகும். அப்ப 99% என்னது? வல்லினம் தான் மிகும். ஒரு சில இடத்துல மட்டும் என்னது? மெலி மிகும் கொடுத்துருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் குறில் வழி யாத்தனி அப்படின்னா ஒரு குறில் எழுத்து, அது கூட என்னது? ஈ வந்திருக்கணும். அடுத்தது ஐ தனியாக, ஐ ஓர் எழுத்து ஒரு முறையில அந்த ஐ இருக்குல்ல, இப்ப பை, கை அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஐ. அடுத்தது நோ, தூ. இதுக்கப்புறம் மெல்லின எழுத்து. நம்மளுக்கு மெல்லின எழுத்து எது எது மொழிக்கு முதல்ல வரும்? நான், அப்புறம் என்னது? மா. நன்னின நம்மள நான் வரும், மா வரும். சரிங்களா? அடுத்தது ஞா. ஞா. இந்த எழுத்துக்கள் தான் என்னது? நம்மளுக்கு மொழிக்கு முதல்ல வரும். இந்த நாவும் மாவும் என்னது? 12 எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். இந்த ஞா வரிசையில 1 மட்டும்தான் வரும், இந்த ஞாவுல 4 தான் வரும். சரிங்களா? மேக்சிமம் என்னது? இந்த 3 தான் நம்மளுக்கு மொழிக்கு முதல்ல வரும். இது ஒரே ஒரு இடத்துல தான், அந்த அஞ்ஞனம் அப்படின்ற இடத்துல வரும். இப்ப இதுல பாருங்க, மெய் கூட்டல் ஞானம் எப்படி எழுதுவோம்? மெய்ஞானம். மெய் கூட்டல் ஞானம்னது மெய்ஞானம். இங்க என்ன இருக்கு? அதோட மெல்லினமே மிகுந்திருக்கு இந்த இடத்துல. இப்ப நம்ம பார்த்தோம், பை ஒண்ணு ஓரெழுத்து ஒருமையில இருக்கிற எழுத்துக்கள். சரிங்களா? அந்த இப்பு கூட்டல் ஐன்னு வரலாம், இல்ல ஐன்னு வரலாம், இல்ல கை, இக்கு கூட்டல் ஐ, கை வரலாம். நம்மளுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பை கூட்டல் நினம் அப்படின்னு பார்த்தோம். அதனால என்ன வந்துச்சு நம்மளுக்கு? அது பை நினம் அப்படின்னு வந்துச்சு.
அடுத்து நான் சொன்னேன் நோ. நோ கூட்டல் நண்பா. எப்படி வரும் இது? நோ நண்பா. தூ கூட்டல் மாடா என்ன வரும்? தும்மாடா அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப குறில் வழி யாத்தனி ஐ நோத்துமுன் வெளிமிகும். இந்த விதிப்படி என்ன ஆகுது? ஒரு குறில் அது கூட ஈ அப்படின்ற ஒற்றும் பை நோ தூ இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு வருமொழியில் என்னது மெல்லினம் வந்துச்சுன்னா அந்த மெல்லினமே என்னது மிகுது. சரிங்களா? நம்மளுக்கு கூட செய் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கு. செய் கூட்டல் நன்றி என்னது? செய் நன்றி. மெய் கூட்டல் மயக்கம். மெய் கூட்டல் மயக்கம்னா அது மெய் மயக்கம். அதனால தான் அங்க என்ன வருது? இம்மு வருது. மெய் கூட்டல் மயக்கம் மெய் மயக்கம். இப்ப எதனால வருதுன்னு புரியுதுங்களா? சரிங்களா? அப்ப இந்த விதியும் வந்து இந்த இடத்துல வருது. ஓகே, இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது இது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்காது. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? பண்பு பெயர் புணர்ச்சி விதி பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தடுத்து நம்ம புணர்ச்சி விதிகள் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஏற்றிக்கிட்டே போவோம். கொஞ்சம் இதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இன்னும் முக்கியமான விதிகள் வந்து அந்த வல்லின மிகும் விகாரத்துக்கான முக்கியமான விதி என்னது? இயல்பு விதி நின்ற உயிர்முன் கச தப மிகும். அடுத்தது மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி என்னது? மவ்வீர் ஒற்றைந்து உயிர் ஒப்பம். அந்த விதிகள்லாம் இருக்கு. அடுத்து எண்ணு பெயர் புணர்ச்சி விதிகள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனித்தனி புணர்ச்சி விதிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர கிளாஸ்ல பார்க்க போறோம். எந்த கிளாஸுமே மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வர கிளாஸும் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிங்க் இருக்கும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சாதான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.